வணக்கம். இன்னைக்கு நாம பணத்தோட உளவியல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்காக நம்ம கையில இருக்கிறது தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட சில முக்கிய கருத்துகள். இந்த புத்தகத்தோட மையக் கருத்தே கொஞ்சம் வித்தியாசமானது இல்லையா? அதாவது பண விஷயத்துல நீங்க எவ்வளவு புத்திசாலின்னு இல்லாம நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. இதைத்தான் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக அலச போறோம். வாங்க. ஆமா. இது ஒரு முக்கியமான பார்வை. நாம பொதுவா பணம்னா கணக்கு, புள்ளி விவரம்னு நினைப்போம். ஆனா உண்மையில பணங்கிறது நம்ம உணர்ச்சிகள், நம்ம அனுபவங்கள் இதோடெல்லாம் சம்பந்தப்பட்டது. அது இயற்பியல் மாதிரி இல்ல. ஒரு மாதிரி உளவியல் மாதிரி தான் வேலை செய்யுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்குல்ல. அந்த ரொனால்ட் ரீட், ஒரு துப்புரவு தொழிலாளி. ரொம்ப சாதாரண வாழ்க்கை. ஆனா பொறுமையா சேமிச்சு முதலீடு செஞ்சு கடைசியில பார்த்தா $8 மில்லியன் மேல சொத்து வச்சிருந்தாரு. நிஜமாவா? ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க. ரிச்சர்ட் ஃபஸ்கான், ஹார்வர்ட் படிப்பு, மெரில் லிஞ்ச்ல பெரிய அதிகாரி, பயங்கர அனுபவம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா என்னாச்சு? கொஞ்சம் பேராசைப்பட்டு நிறைய கடன் வாங்கி அந்த 2008 நெருக்கடியில அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அப்போ இங்க பாடம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஒன்னு பொறுமை, இன்னொன்னு பேராசை. படிப்பு, அனுபவம் இதெல்லாம் விட இந்த நடத்தை தான் பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கிருச்சு இல்லையா? கரெக்ட். இதுதான் இந்த புத்தகத்தோட மெயின் பாயிண்ட். ஃபைனான்ஷியல் சக்சஸ்ங்கிறது ஒரு ஹார்ட் சயின்ஸ் இல்ல. அது ஒரு சாஃப்ட் ஸ்கில் மாதிரி. உங்க அறிவு எவ்வளவு முக்கியமோ அதை விட உங்க நடத்தை முக்கியம்னு சொல்லுது. வேற எந்த துறையிலயாவது இப்படி நடக்குமான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு பயிற்சியே இல்லாத ஆள் பெரிய படிப்பு அனுபவம் உள்ளவரை ஜெயிக்கிறது அது நிதியில சாத்தியம். ஆனா ஏன் மக்கள் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க? புத்தகம் சொல்ற மாதிரி யாரும் பைத்தியக்காரங்க இல்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியமான வரி. ஒவ்வொருத்தரோட முடிவுக்கும் பின்னால அவங்களோட தனிப்பட்ட அனுபவம் இருக்கு. நாம வளர்ந்த விதம், நம்ம குடும்ப சூழல், நம்ம பார்த்த ஏற்ற இறக்கம், அதிர்ஷ்டம், துரதிருஷ்டம் இது எல்லாமே பணத்தை பத்தின நம்ம பார்வையா மாத்துது. உங்களுக்கு ஒரு விஷயம் தப்பா தெரியலாம், ஆனா இன்னொருத்தருக்கு அது ரொம்ப சரி மாதிரி தோணலாம். ஏன்னா அவங்க அனுபவம் வேற. உதாரணத்துக்கு ரொம்ப பணவீக்கத்தை பார்த்து வளர்ந்தவங்க பணத்தை கையில வச்சிக்கவே யோசிப்பாங்க இல்லையா? உடனே செலவு செய்ய பார்ப்பாங்க. ஆனா விலைவாசி நிலையா இருந்த காலத்துல வளர்ந்தவங்க சேமிக்க நினைப்பாங்க. வறுமையில வளர்ந்த ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அது ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு புரியவே புரியாது. ரொம்ப சரி. சொல்லப்போனா நம்மளோட தனிப்பட்ட அனுபவங்கிறது உலகத்துல நடந்த மொத்த விஷயங்கள்ல ஒரு சின்ன துளிதான். ஆனா உலகம் எப்படி இயங்குதுன்னு நாம நினைக்கிறதுல ஒரு 80% தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுதான் காரணம். புத்திசாலிங்க கூட பணம் பத்தி வேற வேற மாதிரி யோசிக்கிறாங்க. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது. பில்கேட்ஸ் கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் படிச்ச லேக் சைட் ஸ்கூல்ல அப்பவே கம்ப்யூட்டர் இருந்துச்சு. அதுவும் 1968ல. இது மில்லியன்ல ஒரு சான்ஸ் மாதிரி. பெரிய அதிர்ஷ்டம். அது இல்லனா மைக்ரோசாஃப்ட் உருவாகி இருக்குமான்னு தெரியாது. ஆனா அதே சமயம் பாருங்க, கேட்ஸோட ஃப்ரெண்டு கென்ட் இவான்ஸ், அவரும் கம்ப்யூட்டர்ல புலி. ஆனா ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மலையேற விபத்துல இறந்துட்டாரு. இதுவும் மில்லியன்ல ஒரு சான்ஸ். ஆனா இது மோசமான இடர்பாடு. பாத்தீங்களா? ஒரே மாதிரி சக்தி எதிர் திசையில வேலை செஞ்சிருக்கு. அப்போ வெற்றிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில இல்ல. நம்ம கட்டுப்பாட்டை மீறின விஷயங்களும் இருக்கு. நிச்சயமா. ஆனா இதை ஏத்துக்கிறது கஷ்டம். அடுத்தவங்க ஜெயிச்சா லக்குன்னு சொல்ல தோணும். நாம தோத்துட்டா அது ரிஸ்க்னு சொல்ல மாட்டோம். நான் தப்பா முடிவு பண்ணிட்டேன்னு நினைப்போம். அதை அளவிடுறது கஷ்டம். இதுலேருந்து என்ன கத்துக்கலாம்? ஒருத்தரோட வெற்றி தோல்விய பார்க்கும்போது அது நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்ளோ சிறப்பாவோ மோசமாவோ இருக்காது. யாரோ ஒருத்தர் ஜெயிச்சதை அப்படியே காப்பி அடிக்கிறத விட பொதுவான காரணங்களை புரிஞ்சுக்கிறது நல்லது. தனிநபர் கதைகளை விட அந்த அண்டர்லைங் பிரின்சிபிள்ஸ் முக்கியம். சரி, அதிர்ஷ்டம், இடர்பாடு எல்லாம் ஓகே. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறத இழக்காம பாத்துக்கணுமே. அங்கதான் போதுங்கிற மனநிலை முக்கியமாகுது. ஆமா, அந்த குருத் ஓனேகட் ஜோசப் ஹெல்லர் கதை இருக்கே. ஒரு பாட்டியில ஓனேகட் சொல்றாராம், இந்த பாட்டி கொடுத்த பணக்காரர் நீங்க கேட்ச் 22 எழுதி மொத்தமா சம்பாதிச்சதை விட இன்னைக்கு ஒரு நாள்ல ஜாஸ்தி சம்பாதிச்சிட்டாருன்னு. அதுக்கு ஹெல்லர் ரொம்ப அழகா சொன்னாராம். ஆமா, ஆனா என்கிட்ட அவர்கிட்ட இல்லாத ஒன்னு இருக்கு. போதுங்கிற மனநிலை. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அது. ராஜித் குப்தா, பெர்னி மேடாஃப் இவங்க கதையெல்லாம் பார்த்தா இது நல்லா புரியும். குப்தா எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாரு. $100 மில்லியன் சொத்து. ஆனாலும் பில்லியனர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தப்பான வழியில போய் எல்லாத்தையும் இழந்து ஜெயிலுக்கும் போனாரு. மேடாஃப் கதையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அவங்க கிட்ட இல்லாதது ஒன்னே ஒண்ணுதான், அந்த போதுங்கிற உணர்வு.
இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறப்போ அவங்க கிட்ட இருந்த நல்ல பேரு, சுதந்திரம், குடும்ப சந்தோஷம் எல்லாத்தையும் பணயம் வச்சுட்டாங்க. இதுக்கு ஒரு காரணம் இந்த சமூக ஒப்பீடு. நம்மள விட மேல இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தா திருப்தியா வராது. அப்போ அந்த போதுங்கிற கோட்டை எங்க வரையறது? அது ஒரு பெரிய திறமை மாதிரி தெரியுதே. ஆமா, ஒருவேளை அதுதான் ரொம்ப கஷ்டமான ஃபைனான்ஷியல் ஸ்கில். அந்த இலக்கு கோல் போஸ்ட் நகராம பாத்துக்கிறது. லட்சியம் தப்பில்ல, ஆனா அது திருப்திய விட வேகமா வளர்ந்தா ஆபத்து. அந்த சமூக ஒப்பீடுங்கிற விளையாட்டுல ஜெயிக்க ஒரே வழி அதுல கலந்துக்காம இருக்கிறது தான். சில விஷயங்கள, அதாவது நம்ம நல்ல பேரு, சுதந்திரம், குடும்பம், சந்தோஷம் இதெல்லாம் எவ்ளோ பெரிய லாபம் கிடைச்சாலும் பணயம் வைக்க கூடாது. சரி, போதும் நினைக்கிறது ஒரு பக்கம். செல்வத்தை எப்படி வளர்க்கிறது, எப்படி தக்க வச்சுக்கிறது, அதுக்கு கூட்டு வளர்ச்சி, அப்புறம் தப்பிப்பிழைத்தல், இது முக்கியம்னு சொல்றீங்க? ஆமா, காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வளர்ச்சி, அது ஒரு மேஜிக் மாதிரி. பனியுகம் எப்படி உருவாகுதுன்னு யோசிங்க. ரொம்ப கடுமையான குளிர்காலத்தால இல்ல, ஆனா போன வருஷ பனிய உருக விடாத அளவுக்கு கோடை காலம் கொஞ்சம் மைல்டா குளிரா இருந்தா போதும். பனி அப்படியே சேர்ந்து சேர்ந்து உலகம் பூரா பரவிடும். சின்ன ஆரம்பம் நீண்ட காலத்துல பெரிய விளைவு கொடுக்கும். வாரன் பஃபெட் தான் இதுக்கு சூப்பர் உதாரணம். அவரோட முதலீட்டு டெக்னிக் பத்தி பேசுறோம். ஆனா அவரோட 84.5 பில்லியன் டாலர் சொத்துல 81.5 பில்லியன் அவரோட 65 வயசுக்கு அப்புறம் தான் வந்துச்சான். எப்படி? ஏன்னா அவர் 75 வருஷமா முதலீடு பண்ணிட்டு இருக்காரு. அந்த நீண்ட காலம், அதுதான் விஷயம். ஆனா பணத்தை சம்பாதிக்கிறது வேற, அத தக்க வைக்கிறது வேற. அங்கதான் சர்வைவல், அதாவது தப்பி பிழைத்தல் வருது. 1929 கிராஷ்ல ஜெஸ்ஸி லிவர்மோர் பயங்கரமா சம்பாதிச்சாரு. ஆனா கொஞ்ச வருஷத்துல ஓவர் ரிஸ்க் எடுத்து தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. சம்பாதிக்க ரிஸ்க் தேவைப்படலாம், ஆனா தக்க வைக்க பணிவு, சிக்கனம், அப்புறம் அதிர்ஷ்டத்தோட பங்கையும் ஏத்துக்கிற மனநிலை, இதெல்லாம் வேணும். அப்போ பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறத விட நிதி ரீதியா உடையாம இருக்கிறது முக்கியம்னு சொல்றீங்க. ஃபைனான்ஷியலி அன்பிரேக்கபிள். அதேதான், முடிஞ்ச வரைக்கும் கேம்ல இருக்க. அப்பதான் அந்த கூட்டு வளர்ச்சி வேலை செய்யும். வாரன் பஃபெட்டோட பார்ட்னர் சார்லி மங்கர், அவங்களோட இன்னொரு நண்பர் ரிக் கூரின், 3 பேருமே புத்திசாலிங்க. ஆனா கூரின் கொஞ்சம் அவசரமா பணக்காரர் ஆகணும்னு நினைச்சாரு. 1973-74 வீழ்ச்சியில கடன் வாங்கி லெவரேஜ் முதலீடு பண்ணியிருந்தாரு. மார்க்கெட் 70% விழுந்தப்போ எல்லாத்தையும் விற்க வேண்டியதா போச்சு. பஃபெட்டும் மங்கரும் அந்த சமயத்துல தாக்கு பிடிச்சாங்க. அதனால அவங்க பெரிய பணக்காரங்க ஆனாங்க. கூரின் மிஸ் பண்ணிட்டாரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிளான் பண்றது முக்கியம். ஆனா பிளான் படி நடக்காதுன்னு ஒரு பிளான் வேணும். அதுதான் அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, இல்லனா ரூம் ஃபார் எரர்னு சொல்றது. பிழைக்கான இடம். கரெக்டா சொன்னீங்க. எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கையோட இருக்கலாம், தப்பில்ல. ஆனா அந்த எதிர்காலத்தை அடைய விடாம தடுக்க என்னவெல்லாம் பிரச்சனை வருமோ அத பத்தி கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். பெரிய ரிட்டர்ன்ஸை விட உடையாம இருக்கிறது தான் நீண்ட காலத்துக்கு நல்லது. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தக்க வச்சு வளர்த்த பணத்தோட உண்மையான மதிப்பு எதுல இருக்கு? பெரிய காரு, பங்களா இதுலயா? இல்லவே இல்ல. புத்தகம் ரொம்ப அழகா சொல்லுது. பணத்தோட பெரிய மதிப்பு என்னன்னா, அது உங்க நேரத்தை உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வருது. மிச்சிகன் யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வு செஞ்சாங்க. மனுஷங்களோட சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தா, அது அதிக சம்பளமோ பெரிய வீடோ இல்லையா, ஆனா தன்னோட வாழ்க்கைய தானே கட்டுப்படுத்துறோம்ங்கிற அந்த வலுவான உணர்வு தான். இது நிஜமாவே உண்மைதாங்க. நமக்கு புடிச்ச நேரத்துல புடிச்சவங்களோட எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் செய்ய முடியறது. அது பெரிய பாக்கியம். அதுதான் பணம் கொடுக்கிற ஹையஸ்ட் டிவிடெண்ட். நான் காலேஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்கு? நிறைய பணம் கிடைக்கும்னு. ஆனா வேலைக்கு போனப்புறம் தான் தெரிஞ்சது, நேரத்து மேல சுத்தமா கண்ட்ரோலே இல்லைன்னு. புடிச்ச வேலையா இருந்தாலும் கண்ட்ரோல் இல்லைன்னா அது நரகம் மாதிரி. இதுக்கு பேரு ரியாக்டன்ஸ்னு சொல்வாங்க சைக்காலஜில. மனுஷங்க தன்னோட கண்ட்ரோல்ல இருக்க விரும்புவாங்க. கொஞ்சம் சேமிப்பு இருந்தா, உடம்பு சரியில்லைன்னா ஆபீஸ் போறத பத்தி கவலைப்படாம ரெஸ்ட் எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா, வேலை போனா கூட அவசரப்பட்டு கிடைக்கிற வேலையில சேராம நல்ல வேலைக்காக காத்திருக்கலாம். இந்த சுதந்திரம், இந்த வாய்ப்புகள், இதுதான் உண்மையான செல்வம். இது பெரிய கார், பங்களா தர சந்தோஷத்தை விட ஆழமானது. ஓ, அப்போ இங்கதான் பணக்காரர் ரிச், செல்வந்தர் வெல்தி, இதுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் போல. ஆமா, ரிச் அப்படிங்கிறது நாம பாக்குறது பெரிய காரு, பங்களா, விலை உயர்ந்த பொருள், இது அப்போதைக்கு இருக்கிற வருமானத்தை காட்டலாம்.
ஆனா வெல்த் அப்படிங்கிறது செல்வம்ங்கிறது அது நாம பார்க்காதது. அது பேங்க்ல இருக்கிற பணம், ஷேர்ஸ், பாண்ட்ஸ், அதாவது இன்னும் பொருளா மாறாத சொத்துக்கள். ஓ, செல்வம்ங்கிறது செலவு பண்ணாத வருமானம். அதோட மதிப்பு எதிர்காலத்துல நமக்கு கிடைக்கப் போற வாய்ப்புகள்ல இருக்கு, நம்ம நிகழ்வுத்தன்மையில இருக்கு. ஒருத்தர் $1,00,000 கார் ஓட்டுனா அவர் பணக்காரரா தெரியலாம். ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், கார் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அவர்கிட்ட $1,00,000 கம்மி. நான் மில்லியனர் ஆகணும்னு சொல்றதுக்கு அர்த்தம் நான் $1 மில்லியன் செலவு பண்ணணும்னு கூட இருக்கலாம். இது மில்லியனரா இருக்கிறதுக்கு நேர் எதிர். அதனால உங்க பணத்தை வச்சு நேரத்தையும் வாய்ப்புகளையும் வாங்குறதான் புத்திசாலித்தனம். அதுதான் உண்மையான செல்வம். ஆக மொத்தத்துல இந்த புத்தகத்திலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கிய பாடங்கள்னு பார்த்தா, நடத்தை ரொம்ப முக்கியம். நம்ம அனுபவங்கள் நம்ம பார்வையை தீர்மானிக்குது. அதிர்ஷ்டம், இடர்பாடு ரெண்டும் உண்மை. போதுங்கிற மனசு வேணும். நீண்ட காலம் தாக்கு பிடிக்கிறது முக்கியம். பணத்தோட உண்மையான மதிப்பு நம்ம நேரத்தை நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கிறது தான். எல்லாமே ரொம்ப ஆழமான கருத்துகள். ஆமா, ஃபைனான்ஸுங்கிறது வெறும் நம்பர்ஸ பத்தினதே இல்ல. அது நம்மள பத்தினது. நம்ம உணர்ச்சிகள், நம்ம பயங்கள், நம்ம ஆசைகள், இது எல்லாமே நம்ம பணப்பைய எப்படி கையாள்றோங்கிறத பாதிக்குது. இத புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா பாதி கிணறு தாண்டின மாதிரி. நிச்சயமா இந்த உரையாடல் நம்ம பணத்தை பத்தின பார்வையில ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். குறிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த போதுங்கிற உணர்வு எங்க வருது? உங்க நேரத்துக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுக்கறீங்க? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்மள கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். அடுத்த முறை சந்திப்போம்.